கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13வது வசனம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன். நான் முழுவதுமாக வாசிக்கிறேன் இந்த வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அவர் எப்படிப்பட்டவர் பாருங்களேன். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் வலது கையை பிடித்து பயப்படாதே என்று சொல்லுகின்றாராம். பிரியமானவர்கள், இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்துல எப்போது இருக்கிறது என்னன்னா பயம்தான். பயம், ஒரு கலக்கம், திகில். எப்போ பார்த்தாலும் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து சில நேரம் பயப்படுறோம். சில நேரத்துல நமக்கு எதிர்காலத்தை குறித்து பயம் வருது. சில நேரத்துல தேவைகளை குறித்து பயம் வருது. அல்லது ஏதாவது ஒரு பலவீனம் வந்தா இது என்னமாக இருக்குமோ என்று சொல்லி பயம் வருது. உங்கள் குடும்பத்தாருடைய, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு பயம் வருது. இப்படி பல விதங்கள்ல பயம் அநேகருடைய உள்ளத்துல எப்போ இருந்துக்கிட்டே இருக்குது. இது சாத்தான் தன்னுடைய இது ஒரு ஆயுதமாகவே நமக்கு விரோதமாக அவன் அனுப்புவதை நம்ம உணர வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நீ பயப்படாத, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லுகின்றார். நல்லா யோசித்து பார்க்கணும். நமக்கு பாதுகாப்பாக துணையாக இருப்பவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண ஒரு பலவீனமான நபரோ அல்லது ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு அதிகாரமே இல்லாதவரோ அப்படி கிடையாது. நமக்கு துணை நிற்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவர் அல்பா ஒமேகாவுமானவர், அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன், அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகின்றவர், ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் செய்கின்றவர், நமக்காக யாவையும் செய்கின்றவர். ஆம், அவரே நமக்கு துணை நிற்கின்றார் என்றால் நமக்கு ஏன் பயம்? முதல்ல உங்க பயத்தை விட்டு நீங்க வெளியே வாங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த ஏசாயா 41 தான் எத்தனை தடவை ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்களேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே என்று சொல்லுகின்றார். 12வது வசனம், உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் என்று சொல்லி இவ்விதம் திரும்பவும் சொல்கிறார். பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஆம், வாக்கு தத்தத்தின் படியாக நம்ம கூட போராடினவங்களை யாரையும் பார்க்க முடியாது. எந்த அசுத்த வல்லமையும் நமக்கு விரோதமாய் போராடினதை பார்க்கவே முடியாது என்று சொல்லி இந்த மாதத்துல கூட வாக்கு தத்தமாக நமக்கு கடந்து வந்திருக்கின்றது. அப்போ ஆண்டவர் இதையெல்லாம் செய்கிற கர்த்தர், அவர் நமக்கு துணை நிற்கின்றேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கின்றவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கின்றவர். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுடைய எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன். அதிகாரம் அவருடையது, ஆளுகை அவருடையது, சிருஷ்டிப்பு அவருடையது. பின்ன ஏன் நாம் பயப்பட வேண்டும்? அவரே நமக்கு துணை நிற்கின்றார். நம்முடைய வலது கரத்தை பிடித்து கொண்டு சொல்லுகின்றாராம், நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று சொல்லுகின்றார். எனவே பயப்படாதீங்க, எதை குறித்து பயப்படாதீங்க. ஒருவேளை வயிற்றுல பிள்ளைய சுமந்துட்டு இருக்கலாம், நீங்க பிரசவத்தை குறித்து பயப்படுறீங்களா? கர்த்தர் சொல்லிதான், பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் என்று சொல்லி நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று சொல்லுகின்றார். எதை குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுடனே இருக்கின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த அருமையான வார்த்தையின்படி பயப்படாதே என்று சொல்லி இதை எங்களை பார்த்து சொல்லுகின்றீர் ஐயா. நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகின்றேன். அன்று ஆபிரகாமை பார்த்து பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீர். அப்படியே ஆபிரகாமின் சந்ததியை பார்த்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகின்றீர் ஐயா.
இதோ தேவ பிள்ளைகள் ஆண்டவரை யாரெல்லாம் பயந்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீர் திடப்படுத்துவீராக. அவருடைய வலது கரத்தை நீ பிடித்து கொள்வீராக. அவர்கள் செய்கின்ற காரியங்கள்ல ஆண்டவரே துணிந்து முன்னே சென்று ஆண்டவரை காரியத்தை வாய்க்க பண்ண நீர் அவர்களோடு இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. இந்த ஷார்ட் மெசேஜ் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கேலண்டரில் இருக்கின்ற வசனத்தை உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னா யூடியூப் மூலமாக பார்க்குற நீங்கள் உங்கள் அருமையானவர்களுக்கு பார்க்கும்படியாக இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்குதுன்னா இதை லைக் பண்ணுங்கள். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுடைய சப்ஸ்கிரைபராக மாறிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.